ஆவியானவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். தோபேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. அது ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. விசாலமும் ஆக்கினார், வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. அக்கினியும் விறகும் உண்டு. அக்கினியும் விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கந்தக தீயை போல அதை கொளுத்தும். கர்த்தர் இன்னைக்கு கொளுத்தி விட்டுருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, கொளுத்தி விட்டுருக்கிறாரு. கொளுத்திட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொளுத்திட்டார், பத்த வச்சிட்டார். ஆமே சொல்லுங்க, பத்த வச்சிட்டார், பத்த வச்சிட்டார், கொளுத்திட்டார். ஆமே. இந்த அக்கினி கொளுத்துன இந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆமென் எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். லேவியருக்கு எழுதின லேவியர் புஸ்தகத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, லேவியர் 6, 12, 13 பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி எதை போட்டு? கட்டைகளை போட்டு வரிசையாக வைத்து கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும், 2 வசனத்துல 2 காரியத்தை பார்க்கிறோம். அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் துண்டங்களை வெட்டி துண்டித்து ஒன்றுக்கு ஒன்று நேராக வைத்த போது அந்த துண்டங்களின் நடுவே அக்கினி ஜுவாலை இறங்கினது, தோன்றினது. ஆமென். ஏன் அக்கினி ஜுவாலை அவர் தோன்றினார்னா, துண்டிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை பட்சித்து போடும்படி. ஆமென். இப்ப நேற்று தினத்துல பார்த்தோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள் எதுவாய் இருந்தாலும் அதை துண்டித்து போடு. ஆமென். துண்டித்து போடு. ஆமென். நீ துண்டித்து போட்டா அக்கினி தோன்றத பார்க்கலாம். அந்த அக்கினி கடந்து போகிற அக்கினி. என்ன அக்கினி அது? கடந்து போகிற ஒரு அக்கினி. கடந்து போகிற அக்கினி. அது கடந்து போக 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 மாம்சத்தை அந்த அக்கினி பற்றி பிடிக்க 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 மாம்சம் முழுவதும் பட்சித்து போடப்பட்டு முழுவதுமாய் ஆவிக்குரியவனாய் உன்னை அந்த அக்கினி மாற்றுகிறது என்று பார்த்தோம். 2 காரியத்தை பார்த்தோம். பட்சிக்கிற அக்கினி, பரிசுத்தமாக்குகிற அக்கினி. இன்றைக்கு இந்த 3வது காரியத்தை பார்க்கிறோம், பலிபீடத்தின் மேல் எரிகிற அக்கினி. சொல்லுங்க, பலிபீடத்தின் மேல் எரிகிற அக்கினி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தின் மேல் எரிகிற அந்த அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலை தோறும் விறகுகளை அதன் மேல் என்ன பண்ணுமா? ஒற்றுக்கொண்டே அடுக்கி. காலை தோறும் அடுக்கி. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் இப்பொழுது பெற்றிருக்கிற இந்த அக்கினியை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அது உன்னுடைய பலிபீடத்தின் மேல் இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு தேவையானது ஒன்று, விறகு. காலை தோறும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம்.
காலைதோறும். நீ ஜெபிக்காம தேவ சமூகத்துல இருக்காம அந்த நாளை கடத்தும் போது உனக்குள்ள இருக்கிற எரிகிற அந்த அக்கினி கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே லோ ஃப்ளேம் ஆக ஆரம்பிக்கும். சமைக்கும் போது பார்த்துருப்பீங்க, ஸ்டவ்ல ஹை ஃப்ளேம்ல வைப்பீங்க, லோ ஃப்ளேம் வைப்பீங்க. ஆமா தானே? ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சினா ஆகுது, அது ஆஃப் ஆயிடுது. அது போலதான் நாம தான் அந்த பலிப்பிடம். நம்ம மேல இந்த பலியை செலுத்தும் போது அந்த பலிப்பிடத்தின் மேல அக்கினி எப்பொழுது என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அந்த பலியின் மேல எரிந்து கொண்டே இருப்பதற்கு கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, காலைதோறும். நேத்து பார்த்தோம், எபிரேயர் 1:7 சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்ப ஊழியக்காரனா இருக்கிற நீங்க, ஊழியக்காரரா இப்பொழுது மாறி இருக்கிற நீங்க, தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது அவசியம். தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே இருக்கிறது அவசியம். ஜெபிக்கிறது அவசியம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற அக்கினியை எரிந்து கொண்டே இருக்கும்படி செய்கிறது, அவியாமல் காக்கும்படி செய்கிறது எதுவென்று சொன்னால் ஜெபம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவன் மாதிரி. இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம், இந்த அக்கினியை பெற்றுட்டா அந்த அக்கினி உங்களை சும்மா இருக்க விடாது. ஜெபிக்கணும்னு தோணிட்டே இருக்கும். அவர் சொன்னார் பாருங்க, நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறது இல்ல, நேரத்தை உருவாக்கி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நேரத்தை உருவாக்கி ஜெபிக்கணும். அப்ப அக்கினியை பெற்றவர்கள் இந்த அக்கினியை தொடர்ந்து அவியாமல் காப்பதற்கு ஜெபம் அவசியம். ஜெபம் குறைகிற வாழ்க்கையில அக்கினி அபிஷேகத்தின் அளவும் குறையும். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் காலைதோறும், காலையில ஒரு குறிப்பிட்ட அதிகாலையில் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். அதிகாலையில ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. இயேசு ஒரு ஜெப வீரனா இருந்தார். அவருக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினி அவியாமல் காப்பதற்கு தினந்தோறும் ஜெபிக்கிறத அவர் நிறுத்தவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறத மட்டும் அவர் என்ன பண்ணல? நிறுத்தவே இல்லை. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி மினிஸ்ட்ரி இருந்திருக்கும், பயங்கரமான மினிஸ்ட்ரி இருந்திருக்கும், பயங்கரமான ஒரு ஊழியம் இருந்திருக்கும். டயர்டுன்னு சொல்லி என்ன பண்ணல? படுத்துக்கல. வேலை இருந்திருக்கும், நல்ல வேலை செஞ்சுட்டு வந்து படுத்து நித்திரை செஞ்சு ஜெபிக்காம விட்டுறல. அந்த நேரம் வரும்போது அவர் போய் தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருக்க செய்யும். அக்கினியை எரிந்து கொண்டே இருக்க செய்யும். நீ எவ்வளவாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. 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 எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அக்கினியை அவிக்கும்படி செய்கிறதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லி அனுப்பணுன்றதுக்காக தான் ஆவியானவர் எனக்கு அனுப்பி இருக்கிறார். எதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண போற, இந்த கூட்டத்தின் முடிவில் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது எதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, அப்போ எதெல்லாம் உங்க அக்கினியை அணைக்கும்படி வரும், அதுல இருந்து எப்படி உங்களை காத்து கொள்றதுன்றத இப்போ உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்? சொல்லி கொடுக்கிறோம். இப்போ அக்கினியை பெற்றுட்டோம். எத்தனை பேர் அக்கினியை பெற்றுக்கிட்டீங்க? ஹalleluya. பெற்றுக்கிட்டீங்களா? ஆமென். பெறாதவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்குது. கர்த்தர் ஒருவரையும் வெறுமையா இன்னைக்கு அனுப்பவே மாட்டார். நீங்க வந்தபடியே போக போறது இல்ல. கர்த்தர் உங்களை நிரப்பி தான் அனுப்ப போறார். ஆமென். ஹalleluya. கொளுத்தி தான் அனுப்ப போறார். இப்படி சொல்றேன், நிரப்பின்றதை விட இப்படி சொல்றேன், கொளுத்தி தான் அனுப்ப போறார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். சிம்சோன் 300 நரிய பிடிச்சான். 300 நரிய பிடிச்சு அது 2 வாளோடு வாள் சேர்த்து அந்த வாளுக்கு நடுவில் ஒரு பந்தத்தை வச்சு அதை கொளுத்தி பெலிஸ்தருடைய வெள்ளாமைக்குள்ள அனுப்புனானா, அது எங்கெல்லாம் ஓடிச்சோ அங்கெல்லாம் அந்த அக்கினி எரிந்து கொண்டே போச்சு. எல்லா வெள்ளாண்மையும் எரித்து கொண்டே போச்சு. ஆமென்.
ஹalleluya. அதுபோல இன்றைக்கு கர்த்தர் உங்களை வந்து கொளுத்தி வச்சிருக்கிறாரு. Yes, நீங்க yes. போகிற இடத்துல எல்லாம் எரிய Yes, போறீங்க, yes, yes. எரிக்க போறீங்க. Amen. நிறைய பிசாசின் Amen. கிரியைகளை, Hallelujah. பெலிஸ்தரின் கிரியைகளை, Hallelujah. பிசாசின் கிரியைகளை எல்லாம் Hallelujah. எரித்து போடுவதற்கு கர்த்தர் Amen. இன்றைக்கு கந்தக தீயை போல Amen. கர்த்தர் உங்களை கொளுத்தி இருக்கிறார், Amen. கொளுத்தி இருக்கிறார், Hallelujah. கொளுத்தி இருக்கிறார். Hallelujah. இப்ப இந்த அக்கினியை நான் அவித்து போடாமல் அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி செய்ய கர்த்தர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, காலைதோறும் அவருடைய சமூகத்துல ஜெபத்திலே தரித்திருக்கிறது. Yes master. ஆமென், Amen. ஹalleluya. Hallelujah. 2 நாளாகவும் 7:1 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் 7:1 பாருங்க. 2 நாளாகவும் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்குச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போ அக்கினி இறங்குறதுக்கும் அக்கினி எரிந்து கொண்டே இருப்பதற்கும் ஒண்ணு அவசியமா இருக்குது, ஒண்ணு தேவையா இருக்குது, ஜெபம். ஆமென். ஜெபம் ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்தவனா, ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஒரு மனுஷன் தினந்தோறும் ஜெபிக்காம வெளியே போகவே கூடாது. சில நேரம் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்? காலையில் நம்ம எல்லாம் டயர்டுன்னு சொல்லி நல்லா தூங்கிட்டு லேட் ஆகிடுவோம், வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்காது அன்னைக்கு? ஆமாம், டைம் இருக்காது. ஜெபத்துக்கு என்ன இருக்காதா? ஆமாம், டைம் இருக்காது. ஆனால் காலையில் எந்திரிச்சு செல்ஃபோனில் ஒரு 4 ரீல்ஸை பார்த்து 4 வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? டைம் இருக்கும். ஆனால் என்னத்துக்கு டைம் இல்லையா? ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால நான் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், என் கூட ஒரே ஜெபம், குட்டி ஜெபம், அவ்வளோதான். காலை தோறும் அதிகாலையில காலை தோறும் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அதை ஒருவரால் அணைக்க முடியாது, எந்த உலகத்தின் கிரியையினால அணைக்க முடியாது. தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற மனிதனுடைய அக்கினி அவிந்து போகிறதில்லை, அவிந்து போகிறதில்லை, அவித்து போடப்படுகிறது இல்லை. ஜெபம் அக்கினி என்ன பண்ணுது? கொஞ்சம் எரித்து கொண்டே இருக்கும். ஜெப தூபம் ஒரு காற்றை போலன்னு வச்சுக்கலாம். ஒரு காத்து போல, புகை தானே தூபம்னா என்ன? புகை. அது ஒரு காற்றை போலன்னு வச்சுக்கலாம். உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அக்கினிய நான் நேற்று சொன்னேன்ல, அடுப்புல ஒரு 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 மரக்கட்டைகள்லாம் போட்டு நீங்க கொளுத்திருக்கிறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா எரியும் போது அது அதிகமா எரிய பண்றதுக்கு என்ன பண்றீங்க? எண்ணெய் ஊத்துறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எரிஞ்சிருச்சு, எரிய பத்த வச்சுக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சமாக எரியுது. இப்போ கூட பாய் அங்கே வந்து பிரியாணி செஞ்சாங்க. பாய் பிரியாணி செஞ்சுருக்கிறாங்க, நல்ல ஒரு சுவையான பிரியாணி செஞ்சுருக்கிறாங்க நமக்காக. எல்லாருக்கும் இப்போ பிரியாணி மேலே எண்ணம் போயிடுச்சோ என்ன பாருங்க. இப்போ அந்த கட்டையை பற்ற வச்சுட்டு அது அதிகமாக எரியறதுக்கு கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை விசிறுவாங்க. ஏன் விசிறணும்? ஊதணும். ஏன்? காற்று அது மேல பட 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 பத்தி எரியுது. கொஞ்சம் அக்கினி என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது, இன்கிரீஸ் ஆகுது. அது போலதான் ஜெபம் அதிகமாக 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 நீங்க ஊதாங்கோல் வச்சு அடுப்புல ஊதுற மாதிரி ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கினியை எரிந்து கொண்டே இருக்கும்படி அதிகமாக்கி கொண்டே இருக்கும், அதிகமாக்கி கொண்டே இருக்கும், அதிகமாக்கி கொண்டே. எவ்வளவு ஜெபிக்கிறையோ, எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு அக்கினியை உனக்குள்ளே கர்த்தர் எரியும்படி செய்வார். ஆமென். எலியா ஜெபிக்கிற மனிதன். நீங்க 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37 38 வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18 37 38. தேவரீர் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று கேட்டருளும் கேட்டருளும் என்று என்ன பண்ணாவன்? கேட்டருளும் என்ன பண்றாரு? அது ஜெபம். என்னை கேட்டருளும், என்னை
கேட்டருளும்னு சொன்ன உடனே 38ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது போல நான் சொல்றேன், நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிற மனிதனா இருப்பீங்கன்னா, தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்குமானா, அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், எல்லாவற்றையும் பட்சிக்கும், எல்லாவற்றையும் பட்சித்து போடும், எல்லா மாம்ச கிரியைகளை பட்சித்து போடும், தேவ சித்தத்துக்கு நேரா உங்களை நடத்தும். எலியா ஜெபம் பண்ணா என்ன வந்துச்சு? சாலமோன் ஜெபம் பண்ணா அக்கினி இறங்குச்சு. அப்ப நான் ஜெபம் பண்ணா இறங்கும். எனக்குள்ள இந்த அக்கினி எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். ஜெபம் ஜெபம் பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. காலை தோறும் எழுந்து செல்போனை அல்ல உங்கள் தேவனை பாருங்கள். காலையில இருந்தவன முதல்ல பாக்குறது என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாருமே செல்போன் தான். எதை தேடுறோம்? கையை வச்சு. இன்னும் தூக்கம் கூட தெளிஞ்சே இருக்காது. எதை தேடுவோம்? ஏன்? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது, அப்புறம் ஏதாவது மெசேஜ், யார் கால் பண்ணிருக்கு. அப்போ எண்ணம் எல்லாம் இதுல தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன், நீங்க எழுந்த முதல் மணி நேரம் கர்த்தருக்கு சொந்தமானது. நீங்க எழுந்த முதல் மணி நேரம் கர்த்தருக்கு சொந்தமானது. எழுந்த உடனே உங்க ஞாபகம் எல்லாம் ஃபர்ஸ்ட் யார் மேலதான் இருக்கணும்? ஆண்டவர் மேலதான். எழும்போதே கர்த்தரை துதிக்கிறதுல அப்படியே எழணும், ஜெபத்திலே எழணும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது இல்ல. எழுந்த உடனே இதுல முழிக்கிறாங்க, போன்ல முழிக்கிறதுனால, போன்ல வர மெசேஜ்ல, போன்ல வர நியூஸ்ல, போன்ல வர அதுவும் நல்ல நியூஸாவா வருது. போன்ல காலையில வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா நல்ல நியூஸாவா வருது. நீங்க பரவாயில்ல, சில நேரத்துல காலையில் நிறைய பேர் வசனங்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்த வசனங்களை அனுப்புவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அதுக்கு ஆமேன் அப்படின்னு போட்டு அந்த வசனத்தை படிச்சுட்டு அதுக்கு கீழே ஆமேன்னு டைப் பண்ணி அனுப்புறத பார்த்துருக்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, நீங்க தேவனோடு கூட செலவு பண்ணீங்களா? நேரத்தை செலவு பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க அனுப்புறாங்க, அவங்க தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் பேசின வார்த்தையை உங்களுக்கு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. ஆனால் நீங்க முதல் மணி நேரம் கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுத்த பாருங்க. காலையில விறக அடிக்க பாருங்க, கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கும். கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த அக்கினி உள்ள எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா உன்னை வித்தியாசமான மனிதனா, அந்த உலகத்துக்கு காண்பிக்கும். நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ தேவனுடைய பிள்ளை என்பது இந்த அக்கினி உனக்கு வெளிப்படுத்தும். அக்கினி உலகிற்கு வெளிப்படுத்தும். ஹalleluya. ஆனா சில நேரம் இந்த அக்கினி அவிப்பதற்கு சில காரியங்கள் நடக்குது இல்ல. இப்போ கூட சொல்றேன், உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்றேன். இப்போ தீர்க்கதரிசனமா சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, இந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு அக்கினியை அவிப்பதற்கே சில காரியங்கள் நடக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம மோசையை குறித்து நம்ம கேட்டோம். மோசே முச்செடி நடுவிலே அக்கினி ஜுவாலை நின்று பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ணான்? கேட்டான். கிட்ட வந்து அந்த அக்கினி ஜுவாலையை உற்று பார்த்தான். அங்கே கர்த்தர் அவனுடைய உருவையே மாத்திட்டார். அவனுடைய மொத்தமா என்ன பண்ணிட்டார்? வாழ்க்கையே மாத்திட்டார், முழுவதுமா மாத்திட்டார். மாத்திட்டாரா? இப்போ இப்படிப்பட்ட மனிதனுக்கு வந்த அவனுடைய எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை தடுப்பதற்காக வந்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஜனங்கள் விடுவித்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுக்கு நீங்க போன உடனே உங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? முதல்ல எதை ஆரம்பிப்பாங்க? இந்த 3 நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க நீ இல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த மீட்டிங்கில் போய் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வந்தேங்க, இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் இந்த சாமான் கழுவுனது யாரு, இந்த சாப்பாடு செஞ்சது யாரு, இதை பண்ணது யாரு, அதை பண்ணது யாருன்னு முறுமுறுப்பு
தொடங்கும். அதனால உங்க ஆவியை நீங்க அவித்து போட, டென்ஷன் ஆகி ஆவி அவித்து போட விடக்கூடாது. மோசே நல்ல ஜெபிக்கிற மனிதன். எதுவா இருந்தாலும் கர்த்தர் இடத்துல போய் நின்றுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷங்கிட்ட போய் நிக்க மாட்டான். மனுஷங்கிட்ட போய் நிக்க மாட்டான். மனுஷர்கள் முறுமுறுத்தா யார்கிட்ட தான் வந்து நிப்பான்? ஆண்டவர்கிட்ட வந்து நிப்பான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ மனுஷன் உன் இடத்துல முறுமுறுத்தா, உங்க குடும்பத்தார் உங்க இடத்துல வந்து முறுமுறுத்தா, அவங்க கிட்ட நிக்காதீங்க, எதையும் பேசாதீங்க. தேவ சமூகத்துக்கு உள்ள ஓடிடுங்க. உள்ள ஓடி போய் தேவ சமூகத்துல காத்திருந்த, ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும், இப்போ நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, உள்ள நீங்க அந்த ஜெபத்துல அக்கினியை உள்ள எரிய விட ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க புகைக்கிற அந்த அந்நிய அக்கினி உனக்குள்ள இருக்கிற இந்த அக்கினினால அவித்து போடப்படும். ஆனால் அந்த காரியமும் உனக்குள்ள இருக்கிற அக்கினியை அவித்து போட முடியாது. ஆமென். ஹalleluya. முதல்ல முறுமுறுப்பு நடக்கும். போகும்போதே, வீட்டுக்கு போகும்போதே ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசனங்க, இது நடக்கும். இது நடக்கும். அதனால நீங்க உங்க ஆவியை அவித்து போட விட்டுறக்கூடாது. பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. அப்ப இந்த காரியங்கள், இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் உன் அக்கினியை அவித்து போட பார்க்கும், அக்கினியை குறைக்க பார்க்கும், எரிந்து கொண்டிருக்கிறத குறைக்க பார்க்கும். எனவே ஜாக்கிரதையா இருக்கு. சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களே உங்களுக்கு கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கை வச்சு ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதையா இரு. முறுமுறுப்புகள் வரும், கொந்தளிப்புகள் வரும், கொந்தளிப்பு வரும், விரோதமா எழும்புவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனா நீ ஜெபத்துல தரித்திருந்தா, நீ தேவனோடு கூட இருக்கிறதுல தரித்திருந்தா, இந்த அக்கினியை ஒருவராலும் அவித்து போட முடியாது. மாறாக உனக்குள்ள இருக்கிற அக்கினி அந்த உலக காரியங்களை அவித்து போட்டு விடும். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 இரண்டாவது யார சொன்னோம்? எலியாவை சொன்னோம் இல்லையா? எலியா ஜெபம் பண்ணின உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. பலி மேல இறங்கி சர்வாங்க தகன பலிய, அந்த பலி பீடத்தை, கற்களை, தண்ணீரை எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. இவ்வளவு பெரிய மனுஷன், அக்கினியா எரிந்து கொண்டிருக்கிற மனுஷன், ஏசபேலுடைய வார்த்தை வந்துச்சு பாருங்க. என்னன்னு? நாளைக்கு உன் தலை உன் உடம்பு மேல இருந்துச்சுன்னா பாரு, நாளைக்கு உன் தலை உன் உடம்பு மேல இருக்காதுன்னு ஒரு பொம்பளை சொன்னதை கேட்டான். உடனே எங்க போயிட்டான்? பயந்து போனா. சூறை செடிக்குள்ள போய் படுத்துக்க. சில நேரம் இப்போ நல்ல வல்லமையா கொளுத்தப்பட்ட தீயோடு கூட, இந்த அக்கினியோடு கூட வீட்டுக்கு போகும்போது, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு சோர்வு, ஒரு ஆவிக்குரிய சோர்வு உள்ள வரும். இதெல்லாம் நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு பிறகு எங்களுக்கு வருகிற தாக்கம் பெருசு. ஆமென். ஆமென். ஒரு கூட்டத்தை நடத்துறது சாதாரணமானது இல்லை. இங்க ஓடுற எல்லா பிசாசு, ஒட்டுமொத்த பிசாசினுடைய கண்ணிலையும் டார்கெட்ல யாரில் தான் இருப்போம்? நாங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்களும் தான். நாங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் தான். அப்போ ஆவிக்குரிய ஒரு சோர்வை ஏற்படுத்த பிசாசு என்ன பண்ணுவான்? இப்படிப்பட்ட ஏசபேலின் ஆவிகளை எழுப்பும். நாளைக்கு என்ன நடக்குது பாரு. அது இன்னைக்குன்னு சொல்ல வரல. எப்படி சொல்றாங்க? நாளைக்கு. பிசாசு எப்பவுமே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாளைக்கு தான், இன்னைக்கு செய்ய மாட்டான், இன்னைக்கு செய்யவே மாட்டான். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. அவன் எப்பவுமே நாளைக்கு தான் சொல்லுவான். ஹalleluya. ஏசபேல் என்ன சொன்னா? நாளைக்கு உன் உடம்பு மேல உன் தலை இருக்காதுன்னா. ஆனா நாளைக்கு என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏசபேலே இல்லைங்க. ஏசபேலே கத்த தூக்கிட்டார். இவன் தலையை தூக்கணும்னு நினைச்சாரோ, கர்த்தர் ஏசபேலையும் அவன் குடும்பத்தார் எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. ஆமென். 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 ஹalleluya. நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற அக்கினியை அவித்து போட எந்த ஏசபேலின் ஆவி வந்தாலும் சோர்வுக்கு இடம் கொடுத்துறாது. சோர்வுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சோர்ந்து போய் சூறை செடிக்குள்ள போய் படுத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளணும் ஜெபம் பண்ணாதீங்க. என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல.
பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்லவன் பார்த்தா உங்களை தேர்ந்தெடுத்தாரு, நீங்க நல்லவன் பார்த்தா உங்களை அழைச்சாரு, இல்ல நல்லவன் பார்த்தா இல்ல உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. நம்ம நல்லவங்க இல்லன்னு தெரிஞ்சுதாங்க அவர் நமக்காக வந்தாரு. ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya. நல்லவனா இல்லாத உன்னதான் நீதிமான் ஆக்க அவர் வந்தாரு. எஸ் ஆமென் ஆமென். இவன் பண்ற ஜெபம் என்ன? யாரு பண்ற ஜெபம் இப்போ என்ன? முதல்ல ஜெபம் பண்ணா என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னு வானத்துல அக்கினியை இறங்க பண்ணின அதே எலியா இப்ப ஜெபம் பண்றான். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபித்து இருக்கீங்க? போதும் ஆண்டவரே, எடுத்துங்க ஆண்டவரே, என்னை எடுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? உண்மையா கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். என்னை எடுத்துங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. நிறைய பேர் வெக்கப்பட்டு கையை தூக்கல. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தை போதும் உன் அக்கினிய, அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யறதுக்கு நீ இடம் கொடுத்தா அந்த வார்த்தை உன்னுடைய அக்கினியை குறைக்க ஆரம்பிக்கும். இது நடக்கும். போகும்போது நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு விரோதமா ஏற்கனவே உங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எழுப்பி நான் என்ன பண்றேன் பாரு, நான் என்ன பண்றேன் பாரு. இன்னைக்கு காலையில இன்னைக்கு நேத்து நைட்டு பிசாசு பயங்கரமா போராடினா என்கிட்ட, பயங்கரம் குரங்குங்க மந்திரம். இந்த ஆவி, இந்த அக்கினி எரிய 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 அவனுக்கு அங்க எரியுது. ஹalleluya. அதனால என்ன ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியோ, பட்சிக்கிற அக்கினியோ எந்த தீயை கொளுத்துகிறது போல கொளுத்தின ஆவியோடு அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் நம்மிடத்துல பலிக்காது. அடுத்தது இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இல்லை 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 இல்லை, மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. பட்சிக்கிற அக்கினி நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். எப்படி மோசே பார்வோனிடத்துல போகும்போது கர்த்தர் கோலை போட்டு காட்ட சொன்னார் இல்லையா? அந்த கோலை கொண்டு போய் எகிப்தியருக்கு முன்பதாக, அந்த பார்வோனுக்கு முன்பதாக கர்த்தர் தேவன் என்பதை நிரூபித்து காட்ட கோலை போட்ட உடனே அந்த கோல் நாம மாறிச்சு, பாம்பா மாறிச்சு. உடனே இது நான் மேஜிக்கா இருக்குது, இந்த மேஜிக் எங்களால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும்ட்டு அங்க இருக்கிற அந்த எகிப்தியர்ல இருக்கிற ஜோதிடர்கள், சாஸ்திரவாதிகள், அப்புறம் மந்திரவாதிகள், இவங்க எல்லாரும் கொண்டு வந்து தங்களுடைய கோலை போட்டாங்க, தங்களுடைய கோலை போட்டாங்களாம். ஆனா வேத வசனம் சொல்லுது ஆரோனுடைய கோல் எல்லா கோல்களையும் விழுங்கிற்று, எல்லா கோல்களையும் விழுங்கிட்டு. நான் எப்படி சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற அக்கினி மத்த அந்நிய அக்கினிய எல்லாவற்றையும் விழுங்கி போட்டுரும். உனக்குள்ள இருக்கிற அக்கினி அப்படிப்பட்ட அக்கினியை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. வைராக்கியமா கர்த்தருக்காக எழும்பும்போது இப்படிப்பட்ட ஏசபேலின் ஆவிகளும் எழும்பும். ஆனா அவங்கள பற்றிய ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அப்ப எழும்பினாலும், அவனுடைய சந்ததியே எழும்பினாலும், அவன் ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பின அந்த இடத்துல இல்லாம போக பண்ணுவேன், இல்லாம போக பண்ணுவேன். இப்பொழுது காண்கிற எகிப்தியன் இனி காண்பதில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியே கதைய சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கதைய க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். ஆனா நீங்க கொஞ்சம் இந்த சோர்வுக்கு அனுமதிக்காம மட்டும் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட ஜெபத்தை மாத்திரம் செஞ்சிடவே கூடாது. என்ன போதும் ஆண்டவரே, என்ன சொல்ல ஜெபிக்க கூடாது? போதும் ஆண்டவரே அப்படின்னா விளக்கு தண்டை பிடிச்சிருவாரு. போதும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு தேவ மனுஷன் பண்ணக்கூடாத ஒரு ஜெபத்துல ஒரு ஜெபம் என்னன்னா போதும்னு சொல்லவே கூடாது. இப்ப ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அக்கினியை, அவனுக்கு பெற்றிருக்கிற அக்கினியை எரிந்து கொண்டே இருக்கும்படி. ஹalleluya 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 ஹalleluya. முறுமுறுக்கிற ஜனங்கள் வருவாங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஏசபேலின் ஆவி உடையவர்கள் வருவாங்க, உங்களை தடுக்கிற பார்வோனின் ஆவிகள் வரும். ஆனா
உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமானால், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமானால், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்குமானால், அந்த உலக காரியங்கள் ஒன்றும் உன்மேல சேதத்தையோ எந்த விதமான தாக்கத்தையோ கொண்டு வர முடியாது. மாறாக உனக்குள்ள இருக்கிற அக்கினி அவர்கள் நடுவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமென். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. 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 இப்போ இரண்டாவது ஒன்று பார்க்க போறோம். முதல்ல ஜெபம் தேவை. முதல்ல ஜெபம் தேவை. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது தேவை. ஆமென். ஆமென். தினந்தோறும் வார்த்தையை தியானிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானா அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும். ஆமென். எது தேவை? தியானிக்கணும். சங்கீதம் 39 வாசிக்கிறோம். 39:3 தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வாசிக்கலாமா? எனக்குள் என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. எப்போ? இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. எப்போ? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எம்மாவுக்கு போன சீசர், எம்மாவூருக்கு போன 2 சீசர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வர்த்தமானங்களை என்ன பண்ணாங்களா? பேசி கொண்டு போனார்கள். அவர்கள் நடுவே இயேசு போய் அவர்களுடனே சேர்ந்து கொண்டார். சேர்ந்துட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கேட்க 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 அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் படிக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் படித்து தியானிக்கிறவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இந்த இருதயமாகிய பலிபீடத்திலிருக்கிற அக்கினி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாங்க. எரேமியா 20வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஹalleluya, thank you Jesus. 9 ஆதலால் ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில். இப்ப பலிபீடம் எது? இருதயம்தான். பலிபீடம் எது? இருதயம். இந்த பலிபீடத்தின் மேலதான் எப்பொழுதும் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இருதயத்துல எப்பவுமே என்ன இருக்கணும்? ஆத்மாவுக்குள்ள எப்பொழுதும் எரிஞ்சிட்டு இருக்கணும். வசனம் எரிஞ்சிடும். வசனம். அப்ப தினந்தோறும் வேதத்தை படித்து தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்குமானா உங்க அக்கினி அவியாதுங்க. வசனன்றது ஒரு விறகு மாதிரின்னு வச்சுக்கலாம். முதல்ல ஒரு விறகை கொளுத்தி விட்டா கொஞ்சம் அக்கினி எரியும். அதோடு கூட இன்னொரு விறகை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அக்கினி எரியும். அதோடு கூட தினமும் நிறைய ஒரு விறகை போட்டு நம்ம கொளுத்தி விட்டா என்ன ஆகும்? அதிகமா எரிய ஆரம்பிச்சு. நேபுகாத்நேச்சார் ஆபேத்நேகோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு சூளையை என்ன பண்ணான்? சூடாக்கினான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அதிகமாக்கினான். சூளைய அப்படின்னா விறக போட்டு எவ்வளவு போட முடியுமோ 7 மடங்குனா இப்ப 7 மடங்கு விறக கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறான்? போட்டான். விறக போட்டு அதை சேர்த்து அக்கினியை பயங்கரமா எரிய விட்டான். உலக அக்கினியே நிறைய விறகுகளை போட்டா அது அதிகமா எரியும்னா விறகாகிய இந்த வசனம் உனக்குள்ள எவ்வளவா இருக்குதோ, எவ்வளவா தினமும் வசனத்தை உள்ள போடுறீங்களோ, போட 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 வசனத்தை உள்ள போட 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 அதை தியானிக்க 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 வசனத்தை கேட்க 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 சத்தியத்தை கேட்டு கேட்டு இருதயத்தில் அதை வைத்து தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள இருக்கிற அனல் அக்கினி மூளும். சொல்லுங்க, மூன்றும் உள்ள மூளும். மூண்டது. மூலம்னா என்ன? அதிகமாக. சொல்லுங்க, அதிகமாக. நான் சொல்றேன்,
உலக அக்கினி அதிகமாகும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வசன அக்கினி, வார்த்தை அக்கினி அதிகமானா அந்த உலக அக்கினி உங்களை பற்ற முடியாது. அந்த உலக அக்கினி உங்களை பற்ற முடியாது. அந்த உலக அக்கினியின் வாசனை கூட உங்க மேல வராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அக்கினி. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. உன் வாயிலிட்ட என்னுடைய வார்த்தைகள் அக்கினியா இருக்கிறது. வாயில்ட்ட வார்த்தை எப்படி இருக்கா? உன் வாயில். அப்ப நான் எப்படி சொல்றேன் கேளுங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்ப உள்ள இருக்கிறதா வெளியே வரும். அப்ப உள்ள இங்க இருதயத்துல, இருதயமாகிய பலிப்பிடத்துல கர்த்தருடைய அக்கினியாகிய வசனம் இருந்தா நீங்க பேசுறதெல்லாம் என்னதான் பேசுவீங்க? வசனமா பேசுவீங்க. இது இல்லாம இதுவே உட்கார்ந்து பார்த்துட்டு டிவிக்கே தான் வரும். உன் இருதயத்தின் மேல எப்பொழுதும் வசனமாகிய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதை தியானித்து கொண்டே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தியானிக்கணும். தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கிறது எப்படி? மாடு புல்ல தின்னும் போது எப்படி தின்னுது? ஒரே இடத்துல மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிருதா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும். அது போலதான் வசனத்தை நீங்க படிக்க உட்காரும் போது ஆவியானவர்கிட்ட ஒத்தாசை என்ன பண்ணும்? கேட்கணும். ஆண்டவரே, இப்போது உங்களுடைய வேதத்தை படிக்க போறேன். உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும். என் கூட பேசுங்க. சத்திய ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன வழிநடத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது, நீங்க படிச்சுட்டே இருக்கும் போது ஏற்கனவே படிச்ச ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஞாபகப்படுத்து, நினைப்பூட்டுவார். இப்ப அதை போய் சேர்த்து அந்த வசனத்தை என்ன பண்ணாங்க? படிச்சு இதை வாழ்க்கைக்கு நான் எப்படி அபியாசப்படுத்தணும், எப்படி இந்த வசனத்தின்படி நான் வாழணும் அப்படின்றத தியானம் பண்ணணும். ஹல்லேலூயா. சாயங்கால வேளையில ஈசாக்கு தியானம் பண்ண போனானா? ஆமென். கர்த்தர் ரெபெக்காளை கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தியானம் பண்ணீங்கன்னா தியானம் பண்ணா ஃபியூச்சரை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுவாரு. உங்க ஃபியூச்சரை கொண்டு வந்து நிறுத்துவாரு. உங்களுக்கு என்ன நடக்க போகுது, உங்களோட கூட இருக்க போறவங்களை கொண்டு வந்து காட்டுவாரு. அதனால தியானம் பண்ணா பொண்ணு கிடைக்கணும் அர்த்தம் இல்ல. ஈசாக்கு தியானம் பண்ண போனா. ஈசாக்கு தியானம் சாயங்கால வேளையில தியானம் பண்ண போனா ரெபெக்காளை எலியேசர் என்ன பண்ணாங்க? கூட்டி கொண்டு வந்து. அதுனா ஈசாக்குடைய ஆசீர்வாதம். அதுதான் ரெபெக்காள் தான் ஈசாக்குடைய ஆசீர்வாதம். இப்ப இதை யார் கூட்டிட்டு வந்தது? எலியேசர். இந்த எலியேசர் வேற யாருக்கும் அர்த்தம் இல்ல, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு அர்த்தம் கொடுக்கல எலியேசர். நான் சொல்றேன், நீங்க தியானம் பண்ண கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை அந்த வேத பொக்கிஷத்திலிருந்து கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுவார். இதுதான் உன்னுடைய பொக்கிஷம், இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். இப்படிதான் நான் செய்ய போறேன், இப்படிதான் உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தர் உன் ரெபெக்காளை உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், பலிபீடம் அவியாமல் எரிந்து கொண்டிருக்க காலை தோறும் ஜெபிக்கணும். காலை தோறும் மட்டும் இல்லை, அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, வார்த்தையை தியானிக்கணும்னா வார்த்தை தான் அக்கினி. அப்படிதானே சொன்னாரு? உன் வாயிலிட்ட என் வார்த்தைகள் அக்கினியாயிருக்கிறது. உன் வாயிலிட்ட என் வார்த்தைகள் அக்கினியாயிருக்கிறது. இப்ப இங்க பார்த்தோம், அவருடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எலும்புக்குள்ள அடைப்பட்டு எரிகிற அக்கினி. ஆமென். எலும்புக்குள்ள அக்கினி எரிதான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லாமா? அப்படி கை வச்சு சொல்லாமா? ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்துல
என் ஆவி ஆத்துமா சரீரத்துல இந்த அக்கினி எப்போதும் எரிந்து இந்த கொண்டிருக்கட்டும். அக்கினி எப்போது எரிந்து கொண்டிருக்கட்டும். எரிந்து கொண்டே இருக்கட்டும். எப்போது எரிந்து கொண்டிருக்கட்டும். எப்போது எரிந்து கொண்டே இருக்கட்டும். எப்போது எரிந்து கொண்டிருக்கட்டும். ஒரு நாள் அவிய விட மாட்டேன். ஒரு நாள் ஆவியை விட இன்னைக்கு மாட்டேன். பெற்றுக்கொண்ட இந்த அக்கினியை, இன்னைக்கு பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை அவித்து போட, அணைத்து போட நான் விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறவனா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிறவனா, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக, அதற்கு எனக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஒத்தாசையை நான் நாடுகிறேன், உம்முடைய உதவியை நான் நாடுகிறேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாகி உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். பலிபீடத்தின் அக்கினி ஜீசஸ் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப பலிபீடத்தின் மேல பலி இருக்கணும். வெறும் அக்கினி மட்டும் எரியுறது இல்ல, பலிபீடத்தின் மேல. அதுக்கு ஏன் பலிபீடம்னு பேர் வந்துச்சு? பலி இருக்கு, அங்க பலி இடுகிறதுனால தான். அப்போ ஜெபம் வார்த்தை மட்டும் இல்லாம கூட துதி இருக்கணும், ஸ்தோத்திர பலி இருக்கணும். அந்த பலிபீடத்தின் மேல இந்த துதி ஸ்தோத்திரம், உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியோடு கூட இந்த அக்கினி எரியுமானா, ஆராதிக்கிற ஒரு மனுஷன், துதிக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், தியானிக்கிற வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷனுடைய அக்கினியை ஒரு நாளும், ஒரு காலம், ஒருவராலும் யாராலும் அணைத்து போட விட முடியாது. ஆமென். ஹalleluya. அணைத்து போட முடியாது, அவித்து போட முடியாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அவித்து போட விட்டுறாதீங்க. அப்ப எப்ப அணைந்து போகும்? இதெல்லாம் எப்ப குறையுதோ அப்போ அணைஞ்சு போகும், அணைஞ்சு போயிடும். இதெல்லாம் எப்ப குறையுதோ அப்ப அணைஞ்சு போயிடும். இதெல்லாம் குறையும் போது, ஜெபம் குறையும் போது, வேத வசனத்தை கேட்கறதும் தியானிக்கிறதும் குறையும். மூணாவது, ஆலயத்துக்கு போறதும் குறையும். ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், ஆராதிக்கிறது, தேவனை ஆராதிக்கிறது குறையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியும் குறையும். இப்ப இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் ஜெபிக்கிறவனா இருப்பேன், நான் உம்மை ஆராதிக்கிறவனா இருப்பேன், ஒவ்வொரு நாளும் ஆராதிப்பேன், ஒவ்வொரு நாளும் துதிப்பேன், ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிப்பேன், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். இப்ப காலையில ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துல துதி ஆராதனை இருக்கணும். ஜெபத்துல தான் ஒரு பகுதி என்னது? துதி ஆராதனை. ஜெபத்துல ஒரு பகுதி பிரைஸ் ஆரம்பிக்குது, இந்த துதியோட தான் ஜெபம் ஆரம்பிக்குது. அப்போ எதை வச்சு நான் ஜெபம் பண்றது? எதை நான் ஜெபம் பண்றது? என்ன ஜெபம் பண்றது அப்படின்னா, இப்ப வார்த்தையை தியானிக்கிறீங்க பாருங்க, அந்த வார்த்தையில கர்த்தர் உங்களோட கூட பேசுவாரு. நீ என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் பேசும்போது அதை வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, கர்த்தர் இது வரைக்கும் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கும் இப்போ உங்க கூட கர்த்தர் பேசுறாருல, என்ன செய்யணும், என்ன பண்ணணும் சொல்றாருல, அந்த வார்த்தையை வைத்து அவரிடத்துல என்ன பண்ணணும்? ஹalleluya. ஜெபிக்கணும். சொந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறது போதும், அதுல வல்லமை இல்லை. சொந்த வார்த்தைகளை போட்டு ஆண்டவர் இதை செய்யுங்க அதை செய்யுன்னு கேட்கறதுல வல்லமை இல்லை. ஆனா வார்த்தையில கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்து இதை ஜெபம் பண்ணி இதை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னார்னா, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை நீங்கள் கேட்கிறதை கேளாததையும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க அந்த அக்கினி உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நிறைய எடுக்க விரும்பல, அப்படி இருக்கிற இடத்துல ஏன் நிக்கலாமா? சீக்கிரமா பைபிள் எல்லாம் கொஞ்சம் தனியாக வைங்க, தனியாக வச்சுருங்க, கொஞ்சம் ஓரமாக வைங்க. பைபிள் எல்லாம் ஏன்னா ஆவியானவரை தொடும்போது பைபிள் எல்லாம் மிதிச்சிடக்கூடாது. உங்கள் பைபிள் எல்லாம் அப்படி ஓரம் வச்சுருங்க. தயவுசெய்து உங்கள் பைபிள் எல்லாத்தையும் ஓரமாக வைங்கன்னு சொன்னேன் நான். எல்லாம் ரெடி ஆகிடுங்க. Thank you, Jesus. 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 நன்றி ஆவியானவரே. நீங்கள் பெற்றுக்கொண்ட அக்கினியை அவிப்பதற்கு காற்றுகளைப் போல சில காரியங்கள் வரலாம். உங்கள் அக்கினி, உங்கள் விளக்கை அணைத்து போட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். உங்கள் அக்கினி அணைத்து போட வரும். விளக்கு தண்டின் மேல் எரிகிற அந்த விளக்கை அணைத்து போட வரும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அக்கினியை
அவித்து போடாதபடிக்கு வேத வசனமாகிய வேலியை வைத்து நீங்கள் காத்துக்கொள்வீர்களானால், வேத வசனம் ஒரு வேலியை போல. எப்படி ஒரு விளக்கு அணையாதபடிக்கு கையை வச்சு என்ன பண்றீங்க? ஒரு கேண்டில் கொளுத்திட்ட பிறகு அது காத்து அடிச்ச உடனே அது அணையக்கூடாதுன்னு என்ன பண்றீங்க? கையை வச்சு காத்துக்கொள்றீங்கல்ல, அது போலதான் வேத வசனம் உங்களை கையை வச்சு காத்துக்கொள்றது போல உங்க அக்கினியை பாதுகாக்கிறதுக்கு வேலியா இருக்கும். ஒரு வேலி. ஜெபம் என்பது ஒரு வேலி, வசனம் என்பது ஒரு வேலி. இதை வச்சுதான் காத்துக்க முடியும். அப்ப இன்னைக்கு இப்ப மறுபடியும் ஒரு முறை என்னை கொளுத்தி அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு யாரு கேட்குறீங்க? என்னை கொளுத்தி அனுப்புங்க. இப்படி பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களுக்குள்ள எரிய ஆரம்பிக்கணும். மறுபடியும் எரிய விரும்புகிறேன். நான் எரிந்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் எரிகிற அக்கினி எப்பொழுதும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் வருகிற நாள் அளவும் இந்த அக்கினியை காத்துக்கொள்வீங்கன்னா, அவருடைய வருகை பரியந்தமும் உங்க மூச்சு நிக்கிற வரைக்கும் இந்த அக்கினியை காத்து கொண்டே இருப்பீங்கன்னா, நான் சொன்னேன் இப்ப ஏற்கனவே சிமியோன் அண்ணன் சொன்ன மாதிரி சரித்திரம் மாற்றுகிற அக்கினியா, சரித்திரமாய் நீ மாறுங்க. சரித்திரம் படைக்கிற அளவுக்கு இந்த அக்கினியை உன்னை மாற்றும். உன்னை இப்படி மாற்றும், சரித்திரம் படைக்கிற அளவுக்கு. ஓ ஹalleluya. ஒரு வித்தியாசமான மனிதனாய் ஏற்கனவே இருந்தது போல அல்ல. பழைய வாழ்க்கையில பழைய அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம். அது உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுற அளவுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை கொளுத்திருக்கிறாரு. இனி பெற்றுக்கொண்ட அக்கினி உன்னை இன்றைக்கு புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது, புதிய சிருஷ்டியாய் மாற பண்ணியிருக்கிறது. மறுபடியும் ஆண்டவரே இந்த இடத்துல நான் போக போறேன், நான் சந்திக்க போற காரியங்கள் என்னன்றது எனக்கு முன்னாடியே ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்திட்டீங்க. நான் ஜாக்கிரதையா இருந்து நீர் வரும் அளவும் உம்முடைய வருகை பரியந்தம் அளவும் என்னுடைய கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் இந்த அக்கினி அவியாமல் காத்துக்கொள்வதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. விசேஷமா இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் இன்னும் பெறவே இல்லைன்னு சொல்றவங்க முதல்ல முன்னாடி வந்துருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரைக்கும் நான் பெறவே இல்லை. அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் வரத்தை அபிஷேகத்தை இந்த அக்கினியை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. வாஞ்சியோடு கூட இருக்காங்க. கொஞ்சம் நீங்க அபிஷேகம் பெற்றவங்க அப்படி பின்னாடி நில்லுங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை தொடும்படிக்கு உங்களை எப்படி அவர் நிரப்பினாரோ அது போல இவங்களையும் நிரப்பும்படிக்கு இந்த ஆவியானவருடைய அனுபவத்துக்குள்ள இன்றைக்கு இவர்கள் வர வேண்டும் என்று ஜெபம் பண்ணலாமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்களை மூடி எங்கேயும் வேடிக்கை பார்க்கணும், யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே கண்களை மூடி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்தே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்தே நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே,
வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஏதோ ஒரு கடினமான காரியம் இல்ல. வாங்கப்பா எனக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டா போதும். எனக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டா போதும். அவர் உள்ள வருவார். எனக்குள்ள வாங்க ஆவியானவரே, எனக்குள்ள வாங்க ஆவியானவரே என்று கூப்பிட்டா போதும். அவர் உள்ள வருவார். அவர் இங்கதான் இருக்கிறார். ஆவியானவர் இங்கதான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். இங்க அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். எங்களை நிரப்போம். உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்போம். உம்முடைய அக்கினியினால எங்களை நிரப்போம். கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த போது ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அந்த அறை முழுவதும் ஒரு காற்று வீசினது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அங்கே கூடியிருந்த ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி வந்தாரா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகள் அவர்களுக்கு தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். இந்த அக்கினி உனக்குள்ள வரும்போது வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அக்கினி உனக்குள்ள வரும்போது பழைய வாழ்க்கை ஒளிந்து போய் தேவனுடைய சுவாபம் உனக்குள்ளே உண்டாகும். தேவ சுவாபங்கள் உண்டாகும். தேவ அன்பு உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படும். தேவ அன்பு ஊற்றப்படும். இதுவரைக்கும் யாரெல்லாம் வெறுத்தீங்களோ அவங்கள நேசிக்க ஆரம்பிப்பீங்க. தேவ அன்பு உனக்குள்ள ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியுடைய அக்கினி அன்பாய் உனக்குள்ள ஊற்றப்படும். அன்பை போல ஊற்றப்படும். வாயை திறந்து பேச ஆரம்பிக்கலாம். கர்த்தர் இப்ப உங்களை நிரப்புறாரு. ஆவியானவர் உங்களை நிரப்புறாரு. ஆவியானவர் உங்களை நிரப்புறாரு. பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஆவியானவரை. பெற்றுக்கொள், ஆவியானவரை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஆவியானவரை. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. கவனிங்க, வேறாதவங்களுக்காக இந்த காரியத்தை சொல்லி அப்படியே ஊழியக்காரங்க எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். கவனிங்க, வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் சரீரம் இருக்கோ ரத்தம் இருக்கோ எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை தருவார். இதுதான் வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். ரெண்டாவது சொல்லிடுறேன், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்துடலாம், ஆனால் ஆவியானவர் வந்து பரலோகத்தில் சாட்சி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவும் சாட்சி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். இந்த ஆவியானவர் இல்லாமல் பரலோகம் வர முடியாது. நீங்கள் கேளுங்க, வசனம் சொல்லுது, உங்கள் அப்பாட்ட நீங்கள் பிரெட்டு சாப்பிட்ணுன்னு கேட்டால் கல்லை தரமாட்டாங்க. மீன் சாப்பிட்ணுன்னா பாம்பு தரமாட்டாங்க. இப்போ பசிக்குதுன்னா இப்போ சாப்பாடு தருவாங்களா, நாளைக்கு தருவாங்களா? இப்போ வேணும்னு கேட்டால் இப்போ தருவார். இவ்வளோதான் கண்டிஷன், வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு மாம்ச ரத்தம் இருக்கா, நீங்கள் பாசு. ரெண்டாவது என்ன, உங்களுக்கு இப்போ பசிக்குதா, இப்போ ஆவியானவரை தருவார். ஆமென். நீங்கள் கேட்க போகிறீங்க, நல்லா கையை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. இப்போ அந்நிய பாஷை எப்படின்னா பேசுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். குளிர் எடுக்கிறப்போ வாய் உலருதுல்ல, யார் அப்படி பண்ண சொல்லி சொன்னா? குளிர்றதுனால நீங்கள் பண்ணுறீங்க. அதே போல் ஆவியானவர் வரப்போ நீங்கள் அடக்கி வைக்காதீங்க, நீங்கள் சத்தமாக பேசுங்க, பயப்படாதீங்க. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பேசுறது அந்நிய பாஷை தான். ஆமென், அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாரெல்லாம் கேட்குறீங்களோ, 3வது 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் வயசு பிரச்சனை இல்லை, மாம்சமும் ரத்தமும் இருக்கா, ஆசை இருக்கா, உங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் அபிஷேகிக்க போகிறார். ஆமென். நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி இருக்கிற நேரத்தில், நல்ல கரங்களை உயர்த்தி இருக்கிற நேரத்தில் தேவனுடைய மகிமை இங்கே இறங்கி வந்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
O rakata la ragada. Zekete rebegede. Shakata ragata. O lagada rabagata dada. O rigada ragada la rada da 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 da. O riba haba haba. Manta bakata ragata da. O rebede de de. Yakato ragada lagada la sheterebe. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்துல அபிஷேகம் வேணும்னு உங்க சமூகத்துல நின்று கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தர் மேல உங்க அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. சகட ரகட ஒலகட பத ரகட ரகஹதரோ செகெட்டே ரெகெடலே ரெகெடே சாண்டோ ரோகோட்டோலோ புரோட்டோகோ. Machakara da 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 da. Sekteke rede bredegele sheteres. Shebe hantaro santolo. Ibrahagas. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கேளுங்க கேளுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் ஒவ்வொருவர் மேல பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஹalleluya, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆவியானவரே, பலத்த ஆட்சி அடிக்கிற முழக்கம் போல இப்பொழுது காற்று வீசுகிறது. ஒரு அக்கினி காற்று, ஒரு அக்கினி காற்று, ஒரு அக்கினி காற்று, ஒரு அக்கினி காற்று, ஒரு அக்கினி காற்று வீசுகிறது, வீசுகிறது. ஆக்கிரமமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் இறங்கி ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் இறங்குது, 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 இறங்குது. கர்த்தருடைய நிரப்புகிறார், நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. That's right, that's right, that's right, that's right, that's right. Hallelujah, Jesus. Amen, 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 amen. அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. இறங்கி வந்திருக்கிறார் உடைய மகிமை நக்கினிக்காய். நன்றி, நன்றி, நன்றி.
அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளிநீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளிநீர் உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஓ உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒளிநீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிநீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிநீரும் வல்லமை ஓ ரபலா ரபகதா அலகே தெரபகதே ஓ ரிப்ராசனா ஓ ரெபகதே யாரெல்லாம் கேட்டு நிற்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் மேல உடைய மகிமையின் பிரசன்னம் உங்க மகிமையின் பிரசன்னம் ஓ ரெபகே தெல்லே பரகதா ராகதா ரபகதோ உண்டு உண்டு அற்புத வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளிநீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளி உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அட்டுப்போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை
தூக்கியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அற்புதத்தின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் தோழியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தோழியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தோழியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தோழியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டே உண்டே அற்புத வல்லமை போற்றியின் ரத்தத்தினால்
வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை தூக்கியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை அட்டை போட்டியின் ரத்தத்தினா உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை அட்டை போட்டியின் ரத்தத்தினா கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை அட்டு போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை அட்டு போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை போட்டியின் ரத்தத்தினா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ரத்தத்தா உண்டே உண்டே அற்புத வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்கையிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை
அற்புதவல்ல போட்டு என் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புதவல்ல இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புதவல்ல இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புதவல்ல போட்டு என் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புதவல்ல இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புதவல்ல போட்டு என் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புதவல்ல ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புதவல்ல போட்டு என் ரத்தத்தினால் எல்லா சத்தமா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லா சத்தமா நல்ல சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்னை விடுவித்து என்னை சுகமாக்கினி, என் மேல் அக்கினியை போட்டிருக்கிறீர், நான் அக்கினியாய் மாறிவிட்டேன், அக்கினி ஜுவாலையாக மாறிவிட்டேன். ஆண்டவரை இன்று முதல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது, மந்திரம் என்னை மேற்கொள்ள முடியாது, சூனியம் என்னை மேற்கொள்ள முடியாது. உமக்காக அக்கினி ஜுவாலையா நான் பிரகாசிப்பேன் என்று சொல்லி எல்லா சத்தமா கை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட பேசின வார்த்தையை நான் உங்களிடத்துல சொல்ல போகிறேன். தயவு செய்து நீங்க உன்னிப்பா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த அக்கினி ஜுவாலை என்ற இந்த ஃபயர் கேம்பை ஆண்டவர் இங்க ஏற்படுத்தினார்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க தியானித்து வாசிக்கும் போது அந்த அதிகாரத்துல முழுவதுமாக அக்கினி சூளை அக்கினி சூளை அக்கினி சூளைன்னு இருக்கும். 22ல மட்டும் அக்கினி ஜுவாலைன்னு இருக்கும். அந்த அக்கினி ஜுவாலை கிட்ட அவர்கள் போகும்போது அவர்களோடு இருந்த அசுத்த மனுஷன் அவர்களை விட்டு வெளியே ஆண்டவர் தள்ளினார். பின்ன என்ன நடந்தது தெரியுமா? அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள அவர்கள் போனார்கள். நடந்தது ஒன்று, தேவ சாயலாக அவங்களோடு இருந்தவர் வெளிப்பட்டார். அப்படின்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசு வெளிப்படலையா? அக்கினி ஜுவாலைக்குள்ள வந்ததுனால உங்களுக்குள்ள இருந்து இயேசு வெளிப்பட போகிறார். ஆமென். பவுல் சொல்லுவது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். இயேசு உலகத்தை ஜெயித்தாரு, அந்த இயேசு இனிமேல் உங்களுக்குள்ள வெளிப்பட போகிறாரு. நீங்களும் ஜெயிக்க போறீங்க. நம்புறங்க கைகளை தூக்கி வெட்கப்படாதீங்க. ஐயா, இது இந்த கேம்ப் சும்மா ஒண்ணு ஆண்டவர் கொண்டு வரல. ரோமர் 8:30 ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அழைத்தாரு, அவர்களை நீதிமான் ஆக்கினாரு. அப்ப கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தாரோ அதற்கேற்றபடி மாற்றாமல் நம்மை அனுப்பவே மாட்டாரு. நீங்க ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையா மாறி இருக்கீங்க. இனிமேல் உங்களுக்குள்ள இருக்க இயேசு வெளிப்பட போகிறாரு. இனி உங்க வார்த்தையை கேட்காதவங்க உங்க வார்த்தையை கேட்க போறாங்க. இனி தோல்வியான இடத்துல நீங்க வெற்றி பெற போகிறீங்க. இனி கனி கொடுக்கிறவர்களாய் மாற போகிறீங்க. ஒவ்வொருவரும் இயேசுவை போலவே வாழ போறோம், இயேசுவை போலவே பேச போறோம், இயேசுவை போலவே பார்க்க போறோம். இனி நாம உலகத்தை ஜெயிக்க போகிறோம். இயேசு நமக்குள்ள வெளிப்பட போகிறார். கைகளை தட்டி அவர் நாமத்துக்கு நீங்க மகிமை உண்டாகும்படி. ஐயா, இந்த ஒரு விசை ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சிலர் இங்க இருக்கிறவங்க இதனால என்ன ஏற்பட போகுது என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல பிரதர், இயேசு உனக்குள்ள தான் இருந்தாரு. 10 வருஷம் 5 வருஷம் 2-3 வருஷம் இருந்தாரியா, ஆனா வெளிப்பட முடியாம தவித்து கொண்டிருந்தார். ஆனா இந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள வந்ததுனால இனி நீங்க இல்ல, இயேசு தான் பேச போறாரு. நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இயேசு நடக்க போகிறாரு. நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இயேசு கைகளை வைத்து ஜெபிக்கும் போது உங்க மூலியமாக நிறைய பேர் விடுதலையாக்கப்பட போகிறாங்க. நம்புறவங்க கைகளை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. இதுதான் அல்டிமேட் கோர் ஆஃப் தி அக்கினி ஜுவாலை. ஒவ்வொருவரும் இயேசுவை போலவே வாழ்ந்து உலகத்தை ஜெயிக்க போகிறோம். ஆமென். அந்த நம்பிக்கையோடு இருங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இந்த முகாமுக்கு வந்து இந்த 3 நாளும் ஆண்டு